இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அற்புதமான பிரசன்னம் நிறைந்த இடத்திலே அன்னை மரியாளுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் இறைவன் ஆசிர்வதிக்கவே தயாராக இருக்கிறார். கடவுள் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரியனுடைய ஒளிக்கதிர் எல்லார் மேலேயும் படுது. நல்லவர்கள், தீயவர்கள். சூரியனுடைய கதிர்களை அது யாருக்கு நான் கொடுப்பேனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன செய்யல, அது மறைத்து வைப்பதில்லை. அது எல்லாருக்கும் அந்த ஒளியை கொடுத்து அது ஒரு சார்பு நிலையிலே நிற்கிறது. அது யாரும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அதே போல் கடவுளும் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதா? இப்போ உங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்குதா? என்ன சொல்லுவீங்க? இப்போ சூரிய ஒளி உங்கள் மேலே படுதா? இல்லை இல்லையா? வெளிச்சம் தெரியுது, சூரிய ஒளி படுதா? இல்லை. இப்போ சூரிய ஒளி வேணும்னா என்ன செய்யணும்? வெளியில் போய் இருக்கணும். ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளிக்காக எல்லோரும் இதில் கடற்கரையிலெல்லாம் படுத்து கிடப்பாங்க, சூரிய ஒளியை வாங்கிறது. அதுக்கு அது விட்டமின் பல தேவைக்காக அப்படி செய்வாங்க. அதே போல தான் எல்லாருக்கும் சூரியனுடைய அந்த கிருபை, அந்த ஒளி கிடைத்தாலும் அதை தேவைப்படுகிறவர்கள் அந்த இடத்துல போய் நின்னா கிடைக்கும். அதே போல தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமோ, யார் தேவைப்படுகிற பிள்ளைகள், யார் அதை உணர்ந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. இப்போ இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கிடைக்குமா? என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்குமே கிடைக்குமா? ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன் சாமி, அப்புறம் எப்படி கிடைக்காம பண்ணால் எப்படி சாமி? ஆசை இருக்குது, ஆனால் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பாத்திரத்தை திறந்து வைக்கணும். அப்போ தான் ஆண்டவர் போடுறது நம்ம பாத்திரத்தில் விழும். பாத்திரத்தை எல்லாம் மூடி வச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ பதிலுரை பாடல்னு ஒன்று பாடினார் தம்பி. இந்த பதிலுரை பாடல் யாருக்கு பாடப்பட்டது? இது யார் பாடணும்? யார் பாடணும்னே தெரியல. யார் பாடணும்? பூச வைக்கிற எல்லாருமே பாடணும். நானும் பூச வைக்கிறேன், நீங்களும் பூச வைக்கிறீங்க இப்போ. ஆனால் யார் பாடணும்? இப்போது தம்பி பாடினார், நம்மலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எத்தனை பேர் பாடணும் நம்ம? பாருங்கள், அதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுகிற சவால். ஒரு சாதாரண உதாரணத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நடந்த ஒரு உதாரணம் நம்மளே தான் நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த பாடல் பாடும்போது நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? வாயை மூடிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் பாடி முடி, அடுத்தது போவோம். அடுத்தது வந்துருச்சு. சாமியார்கிட்ட இப்போ என்ன சொல்லுவீங்க? சீக்கிரம் பேசி முடி, அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது நான் காணிக்கை பவனி போயிடுவோம். அப்பையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் இதை முடி, அடுத்ததுக்கு போவோம். இப்போ கடைசியாக எங்கே தான் போகணும்? நம்ம சாப்பாட்டுக்கு தான் போகணும். சாப்பிட வந்தவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அதான் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்கள் உங்களுக்காக தான் சட்டியாக சோறாக்கி அப்புறம் வீணாக போயிடக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எதை வாங்கிட்டு போகணும்? உங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகணும். அதுக்கு தான் ஆண்டவரை நோக்கி எங்களை நிரப்புங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. கேட்கலாமா? வேணுங்கிறவங்க கேட்கலாம். தண்ணீர்னா எந்த தண்ணீர்? வார்த்தை என்கிற வாழ்வு தருகிற தண்ணீர். நம்ம தண்ணீர் நோனி நம்ம குடிக்கிற தண்ணீரை நினைக்கக்கூடாது. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, ஓம் பரிசுத்த ஆவியால. ஏங்க நீங்க வேற, பாத்திரத்தை முதல்ல தண்ணீரால நிரப்பணும், அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவி. அதுதான் பார்த்தீங்களா? நம்ம பாட சொல்றத பாடுங்க. ரெடி, 3 ஸ்டார்ட். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா,
நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, எப்பெல்லாம் இந்த பிரைஸ் தி லார்ட் சொல்றோமோ அப்பெல்லாம் சொல்லணும். அப்பதான் என்னது, இந்த இதயத்தை நம்மளே உளி வச்சு உடைச்சு திறக்கிற மூளை. அந்த திறப்பு வாய் திறக்கலை அப்படின்னா மனசு திறக்கலைன்னு அர்த்தம். இன்னும் என் மனசு திறக்கவே இல்லை சாமி, இன்னும் இறுகி தான் கிடக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நிறைய பேர் இன்னும் உடைக்கப்படலை, உடைக்கணும், உடைச்சி தான் இன்னைக்கு வேலை. பாட்டெல்லாம் பாடுறோம்ல, கல்லான இதயத்தை எடுத்து விடு என்னை கனி உள்ள நெஞ்சுடனே. அவர் என்ன கல்லாக்கி வச்சிருக்கிறாரா? நம்ம கல்லாக்கி வச்சுட்டோம். நம்ம தான் போய் கண்டதையும் பேசி கண்டதையும் செய்து, இப்போ கண்டதையும் சாப்பிட்டா வயிறு எப்படி ஆயிடுது? ஒரு பிரதரு எங்கேயும் அங்கேயும் வெக்கு வெக்குன்னு நடந்துட்டு இருந்தார். நான் கேட்டேன், என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். என்னன்னு தெரியல ஃபாதர், மத்தியானம் சாப்பிட்டது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வயிறு அப்படியே பொம்முன்னு உம்மிட்டு கிடக்கு ஃபாதர், ஓ ஒன்றும் சத்தமே போட மாட்டேங்குது அப்படின்னாரு. சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லை, ஓம வாட்டர் கொஞ்சம் குடிங்க சரியாக போய்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டோம். எல்லாம் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து பார்த்தா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேன், திறக்கப்பட்ட கதவு மூடப்படும் அப்படின்னு. அதனால் நம்ம மனசை திறக்கும்படியான காரியத்தை நம்ம செய்யணும். இன்றைக்கி கடவுள் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இன்றைக்கி நற்செய்தியில் திருத்தூதர் பர்னபா, அவர் பிற இனத்தாருக்கு ஒளி, பிற இனத்தாருக்காக அவர் ஒளியாக அனுப்பப்பட்டார். ஆண்டவர் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். யார் வழியா எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? என்ன முழிக்கிறீங்க? இப்போ சிக்னல் இருக்குது, சிக்னலில் வந்து எழுதியிருக்குது இதை மாதிரி நின்று கவனித்து செல்லவும்னு. அது கட்டளை. இப்போ இந்த நின்று கவனித்து செல்லவும்னா அது யார் அது அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்குறா? அந்த கட்டளை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். எப்போ நிறைவேறும்? யார் செயல்படுத்துகிறாங்களோ அவங்க வழியாக நிறைவேறும். திருச்சட்டமாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறவங்க வழியாக நிறைவேறுமா? சொல்கிறோம், இந்த பக்கம் போகாதீங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கமாக போங்க அப்படின்னு. எந்த பக்கமான நமக்கு என்ன போ அப்படின்னு போனால் அவங்க சட்டத்தை மீறுகிறவர்கள். அப்படி தானே? சட்டத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வழியாக தான் சட்டம் நிறைவேறுகிறது. இப்போ நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றுற பிள்ளையாக மாறணும். அப்படி தானே? அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இக்கட்டளைகளில் சிறியதாக இருந்தாலும் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இன்னைக்கு இந்த பர்னபா திருத்தூதரை எடுத்துக்கொள்ளுங்களேன். மாதாமாவை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த பர்னபாவை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு திருத்தூதர் அவர் யார்? நம்மளை மாதிரி பிறந்து வளர்ந்தவர், நம்மளை மாதிரி ஆசாபாசத்தோடு இருந்தவர், நம்மளை மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும், சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும், வீடு கட்டணும்னு ஆசையில் இருந்தவர். ஆனால் அவர் கடவுளுக்கு முன்னாடி இன்றைக்கி உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி திருத்தூதர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். ஏன் கடவுள் அவர் அப்படி இந்த திருச்சபை உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்னா, அவர் என்ன செய்தார்னு சொல்லுது பாருங்க. மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அம்மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர். ஆனால் இவர் பெரியவர், பர்னபா. அப்போ எப்படி பெரியவரானார்? இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். அப்போ இவர் என்ன செய்திருக்கிறாரு? தன்னுடைய கட்டளைகளை எல்லாம் அவர் படித்து அறிஞ்சு அதை என்ன செய்தார்? கடைபிடித்து கற்பிக்கிறார். இப்போ ரெண்டு விஷயம் நம்ம செய்யணும். விண்ணரசில் நம்ம பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி போய் காசு கொடுத்தா காட்ட முடியாது. காசு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. நிறைய பேர் குண்டியலில் 10 ரூபா போட்டுட்டு, ஆண்டவரே மாதாவே சக்தி நிறைந்த சகாய தாயே வார வாரம் 10 ரூபா போடுறேன், ஒன்றும் எஃபெக்டை காணோம். 10 ரூபா போட்டுட்டு 100 ரூபாய்க்கு நம்ம 100 காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறது. காணிக்கையை நம்ம தப்பாக சொல்லலை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தப்பாக சொல்லலை. அங்கே எது மிஸ்ஸிங்னு நீங்கள் பார்க்கணும்.
எது இடையில விடுபட்டு கிடக்குது, அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறாரு பாருங்க. நீங்க அனைத்தையும், கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவ. ரெண்டு விஷயம் செய்யணும், கடைபிடிச்சிருக்கணும், கற்பித்திருக்கணும். ஒரு வீட்டுக்கு போனால் அம்மா மட்டும் கோயிலுக்கு வருவாங்க, கணவர் வரமாட்டார், பிள்ளைங்க வரமாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் அப்பா மட்டும்தான் கோயிலுக்கு போவார், அம்மா வரவே மாட்டாங்க, பிள்ளைங்க வராது. ஒரு சில வீட்டில் பிள்ளைங்க வருவாங்க, அப்பா அம்மா கோயில் பக்கமே வரமாட்டாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கேட்டகரி இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன கேட்டகரின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் வீட்லேயும் ஒரு கேட்டகரி இருக்கும், அப்படி தான். அப்போது மற்றவங்க என்ன செய்யணும்? கற்பிக்கணும். நம்ம கடைபிடிக்கிறோம் சட்டத்தை. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், நம்ம கடைபிடிக்கிறோம். அப்போ இன்னொருத்தர் கடைபிடிக்கலையே, அப்போ அவங்கள காப்பாற்றணுமே. அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, இறைப்பற்று இருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அதை என்ன செய்யுங்க? நிறைவாக கடைபிடித்து காட்டுங்க. உன் இறைப்பற்று செயலில் வெளிப்படணும். ரோமையர் 5:6 சொல்கிறாரு பாருங்க, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே. அப்போது ஒரு மனுஷன் வலுவற்று போகிறான். எப்போ போகிறான்? இறைப்பற்று இல்லாத போது. அப்போ நீங்கள் கற்பிக்கிற போது அவங்களுக்கு என்னத்தை கற்பிக்கிறீங்க? இறைப்பற்று வேணும், இறைவனை நம்ம இருக பற்றி கொள்ளணும். என்ன நடந்தாலும் கடவுள் நம்மக்கிட்ட இருக்கிறாரு. கொடுத்தாருன்னா கடவுள், கொடுக்கலன்னா அவர் வேண்டாம். பாருங்க, மலாக்கி நூல் அதான் சொல்லுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளோ மாடுகளோ இல்லாமல் போனாலும் நான் என்ன செய்வேன்? நான் பேசாம உட்கார்ந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன செய்யணும்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இதை தான் நம்ம செய்யணும். ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நம்ம ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அது ரைட்டு, எடுத்தாலும் அது ரைட்டு தான். அவர் தீமை செய்யவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த இறைப்பற்று இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுங்க. அது இல்லை இது இல்லைன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? கடவுளுடைய இறைப்பற்றிலிருந்து விலகி அவங்க என்ன பண்ணுறாங்க? தீமையினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? வெற்று அடையாளத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? உண்மை வழிபாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. வார்த்தை தெரியாது, பைபிள் வாசித்தாலும் பைபிளை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அது பைபிளை பொது வாசிக்கிறதா? பைபிள் வாசித்தோமே, இப்போ வாசிச்சேனா இல்லையா? எதுலேருந்து வாசித்தேன் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கா? நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு சொல்லிக்கங்க. எந்த நற்செய்தியிலேருந்து இன்னைக்கு சாமியார் வாசித்தாரு, என்ன வாசித்தாரு தெரியல அப்படின்னா நீங்கள் இறை வார்த்தையின் மீது அக்கறையற்றவர்களாக இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ விதை விதைக்கப்படாத இடத்துல போய் விளையுமா ஏதாவது? இப்போ இந்த இடத்துல போய் நான் போய் கற்பிக்க போகிறேன். என்னத்தை கற்பிக்க போகிறேன்? நீ முதல்ல கேட்கவே இல்லை. நீ முதல்ல கேட்கணும், அப்புறம் கடைபிடிக்கணும், அப்புறம் தான் நீ கற்பிக்கணும். இதுதான் திருத்தூது பணி. திருத்தூது பணி அப்படிங்கிறது என்ன? ஆண்டவருக்காக தூது செல்லக்கூடிய பணி. அது ஒரு பரிசுத்த பணி. அதனால தான் திருத்தூது. சும்மா ஒரு ராஜா ஒருத்தனை அனுப்பி விட்டார்னா அவன் தூதன், அவனை போய் யாரும் திருத்தூதன்னு சொல்றது இல்லை. அரசனுடைய தூதன். ஆனால் இங்கே ஆண்டவருடைய தூதர்களுக்கு பேர் என்னது? திருத்தூதர்கள். அவர்கள் கடவுளுடைய பேரால் தூதர்களாக போறீங்க. அப்போ நீங்கள் போய் ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் கடைபிடிச்சிருக்கணும். கடைபிடிப்பதற்கு முன்னாடி எது சரிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாத பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா தவறானதை போய் செய்து தவறானதை போய் கற்பிப்பாங்க. அதைத்தான் சொல்றார் ஆண்டவர், இறைப்பற்று இல்லாத இன்றி வலுவற்று இருந்தபோது. எங்கள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், தாயத்து சம்பிரதாயம் அது இது கயிறு கம்பனாடி எல்லாத்தையும் கட்டிக்கிறது, எல்லா விஷயத்துலையும் உள்ளே உட்காந்துருப்பாங்க. எதில் இருக்கணுமோ அதில் இருக்க மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். அந்த உயிரை கொடுத்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? உணர்வில் ஏற்று
அவர் வழியில் நம்ம கடந்து செல்லணும். அவர் எதை கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிறத தேடணும். அப்போ நான் எதை போய் சொல்லணும் மற்றவங்களுக்கு? யாருக்கு முதல்ல சொல்லணும்? என் பக்கத்தில் இருக்கிற, என் உடன் பயணிக்கிற, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்கணும். சொல்லத்தான் சாமி செய்கிறோம், ஒன்றும் போக மாட்டேங்குது உள்ள. அப்போ நீ என்ன இல்லை? நீ வல்லமையான ஒரு வார்த்தை உங்ககிட்ட இல்லை, பலவீனப்பட்டு கிடக்கிற. அப்போ என்ன செய்யணும்? முழந்தாட்படிக்கிட்டு கை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். எல்லோருமே திருத்தூதர்களாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அன்னை மரியாள் முதல்ல திருத்தூதராக இருந்தாங்க. முதல்ல ஒரு திருத்தூதர் எப்படின்னு சொன்னீங்கன்னா அது தாய் மரியாள் தான். எல்லா குவாலிட்டியும் மாதாமாட்ட இருந்துச்சு. அதில் இந்த திருத்தூதருக்கான குவாலிட்டி மாதாமாட்ட இருந்தது. அவர்கள் முதல்ல இந்த செய்தியை கேட்ட உடனே திருத்தூதராக எலிசபெத் அம்மாளை நாடி ஓடுறாங்க. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு நீங்களும் அன்னை மரியாளுடைய இல்லத்தில் இருக்கிறீங்க. இங்கே மாதாமாட்ட வந்து சும்மா அம்மா அம்மான்னா எல்லாம் கொடுத்துருவாங்களா? இல்லை, அம்மா கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பார்ப்பாங்க, பதில் வருதா, ரெஸ்பான்ஸ் இருக்குதா, நீ ஆண்டவரை அறிந்து கொண்டு தான் இருக்கிறியா? ஏதாவது தேவைன்னா வருவேன், அம்மாட்ட கேட்பேன், வாங்கிட்டு போயிடுவேன். இல்லை, அன்னை மரியாள் திருத்தூதர்களுக்கு கற்பித்தார்கள், திருத்தூதர்களை பலப்படுத்தினார்கள். திருத்தூதர்களை, திருச்சபையை கட்டி எழுப்ப அவர்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய பெயராலே ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பினார்கள். திருத்தூதர் பணியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தாய் மரியாள் அவர்களோடு இணைந்து செபித்தார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நாமும் திருத்தூது பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பயணிப்போம். இறைவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.